சரி சரி. இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒரு வேளை வாங்கிட்டோம், நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்குது, சாதகமாகவே நடக்குது அப்படிங்கும்போது அதை இன்னும் நல்லது படுத்திக்கணும். எந்த வகையான தசாபுத்தி மாறினாலும் சரி, அக்ஷய லக்கணம் மாறினாலும் சரி, இதுக்கப்புறம் வேற வீடு போய் வாங்க முடியாது, அதுதான் நம்ம சொத்துன்னு ஆகி போட்டதுக்கப்புறம் அதை நல்ல முறையில் படுத்திக்கணும்னா அவங்க என்ன பண்ணிக்கணும்? ஒன்றுமே இல்லை மேடம். அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு லே அவுட் நம்ம போட்டு கொடுத்துடலாம். சரி, இந்தந்த இடத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு லே அவுட் போட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எதுவுமே இருக்காத, கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவுமே இருக்காது, எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ ஏற்படுவதற்குண்டான தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கேது தன்னுடைய தாக்கமே வந்து நமக்கு படவே படாதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகேங்களா. அந்த நிகழ்வை நம்மளே மாற்றி அமைச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே கட்டிட்ட அப்புறம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி அமைத்து கொண்டு இந்த இடத்துல தங்குங்க, இந்த இடத்துல தங்காதீங்க. ஏன்னா வடகிழக்கு மூலையை போய் பெட்ரூம் போட்டிருப்பாங்க, அங்கே இடத்துல தங்கலாமா, தங்கக்கூடாது. அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டேபிளை தூக்கி வடகிழக்கு மூலையில் வச்சுருப்பாங்க. அங்கே போன உடனே சொல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமற்ற பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போது எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய சம்பந்தம் தான் வாஸ்துன்னு சொல்லுவோம். வஸ்துக்களை வடிவமைப்பது தான் வாஸ்து. கண்டிப்பாக. அப்போ அந்த வஸ்துக்களை எப்படி வடிவமைக்கணும்னு அவங்க சொல்லி கொடுத்து நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே கட்டிட்டாங்க, அதுக்காக இந்த வீடை வித்துருங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. கண்டிப்பாக.